ஏற்கனவே இந்தியா தெரிவித்தது போல இனி அதாவது தீவிரவாத தாக்குதல் இந்தியாவின் மீது நடத்தப்பட்டால் அது போராக நாங்கள் அறிவிப்போம். போராக எந்த நாடு செய்கிறது தகவல் தெரிந்தால் அந்த நாட்டின் மீது போர் தொடுப்போம் என்ற வகையில போராகத்தான் நாங்கள் கருதுவோம் என்ற வகையிலே அதிகாரப்பூர்வமாக இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. எனவே மிக முக்கியமாக இதன் பின்னணியிலே யார் என்ன செய்தார்கள் என்றால் அது போர் நிறுத்தம் வேண்டும் என ஏற்கனவே நாம் சத்தியம் தொலைக்காட்சியிலேயே அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். ஒரு பக்கம் போர் சண்டையிட்டுக் கொண்டு மறுபக்கத்திலே சமரசத்திற்கு மற்ற நாடுகளுடன் தூதுவிட்டு இந்தியாவுடன் சமரசத்திற்கு பாகிஸ்தான் முயற்சிக்கிறது என்று நேற்றே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியின் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இன்று காலை இரு நாட்டு அதிகாரிகளும் பேசியிருக்கிறார்கள். முதலில் ராணுவ அதிகாரிகள் தொலைபேசி மூலமாக ஹாட்லைன் மூலமாக பேசி சண்டை நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் தான் முதலில் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த கோரிக்கையை ஏற்று இந்திய ராணுவ அதிகாரிகள் பேசியிருக்கார். பிறகு இந்திய அரசியல் தலைமையிடெல்லாம் பேசியிருக்கிறார்கள். பிறகு உயர் அதிகாரிகளுடைய அனுமதியுடன் இந்திய ராணுவ அதிகாரிகள் பேசி 12 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி அந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டு பிறகு இருவரும் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அறிவித்து அதன்படி 5 மணி முதலே இந்த சண்டை நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதை ட்ரம்ப் முந்திக்கொண்டு நாங்கள் அந்த அதிகார சண்டை நிறுத்தத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்ற வகையிலே முந்திக்கொண்டு அறிவித்ததுதான் நிச்சயமாக பலரின் கவனத்தை ஈர்த்தது. ஆனால் இதில் அமெரிக்காவின் முயற்சி ஏதுமில்லை. அமெரிக்கா போன்று பல நாடுகளும் பேசின தங்களுடைய சண்டை நிறுத்தம் செய்ய வேண்டும், பல நாடுகள் கோரிக்கை வைத்தன. ஆனால் பாகிஸ்தானே முன்வைந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டோம் என்ற வகையில் தற்போது இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. எனவே உலகின் நாட்டாமை ட்ரம்பின் ராஜதந்திரத்திற்கு இந்த முறை வெற்றி என்பது போல முதல் கருத்து பதியப்பட்டது. ஆனால் இந்தியா உடனடியாக பதிலடி கொடுத்து இரு நாடுகளும் பேசிதான் இந்த சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தோம். எனவே எந்த முன்பின் நிபந்தனைகள் ஏதுமின்றி இந்த சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. எந்த நிபந்தனையும் கிடையாது. ஏற்கனவே நாங்கள் சிந்து நதி நீர் போன்ற நிறுத்தம் போன்றவையெல்லாம் தொடரும் என்ற வகையில் தான் இந்தியா அதிரடியாக அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தவுடனே உடனடியாக தன்னுடைய வான்வழிகளை எல்லாம் பாகிஸ்தான் திறந்து விட்டிருக்கிறது. அது அந்த நாடு உடனடியாக என்றால் பொருளாதாரத்தில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருப்பதால் இதன் மூலம் வருகின்ற வருவாய் தங்களுக்கு தேவை என்பதால் உடனடியாக வான் வெளிகளை திறந்து விட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது முப்படை தளபதிகளும் அவசரமாக ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இதை எப்படி அணுகுவது என்று. இனிமேல் இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால், பஹல்காம் போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அது போராக கருதி அந்த நாட்டுடன் போர் தொடுப்போம் என்ற வகையிலே மிக திட்டவட்டமாக இந்திய சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பின்னணியில் என்ன நடந்தது என்று பார்த்தால் இந்த ஒரு நாளெல்லாம் ஒரு இரவெல்லாம் நாங்கள் அதாவது அமெரிக்காவில் பகல் நமக்கு இரவு பேசி நான் இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்ற வகையிலே அமெரிக்க அந்த துணியிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய பதிவினை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்தியா தற்போது பாகிஸ்தான் தான் முன்வைந்தது, அவர்கள் தான் கோரிக்கை வைத்தார்கள், சண்டை நிறுத்தம் வேண்டும், எங்களால் போர் செய்ய முடியவில்லை என்ற வகையில் என்ற துணியிலே அவர்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்திய உயர் அதிகாரிகள் பேசி பிறகு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளோம் என்ற வகையிலே இந்தியாவும் தெரிவித்திருக்கிறது. எது எப்படியோ இந்த பின்னணி அரசியல் என்பதை விட சண்டை நிறுத்தம் வந்திருக்கிறது. இரு நாட்டு மக்களுக்குமே இது மகிழ்ச்சியான செய்தி, வரவேற்கக்கூடிய செய்தி. ஆனால் அந்த தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த சண்டையின் காரணமாக பாகிஸ்தானிலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டது, இந்தியாவிலும் எல்லை பகுதி மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்தார்கள். எனவே இந்த இருதரப்பு மக்களுக்கும் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான வரவேற்பான செய்திதான். ஆனால் பின்னணியிலே அரசியல் நடந்தது. அரசியல் செய்வதற்கு சிலர் முயற்சித்திருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட இதில் முந்திக்கொண்டு நாட்டாமை வேலை செய்திருக்கிறார் என்பது கூட விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. எது எப்படியோ சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்க என்பது வரவேற்கக்கூடிய செய்தியாக நாம் அனைவருமே பார்க்கலாம்.